அக்டோபர் 17, 2025 இன்றைய வேத வசனம் மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Matthew 7:13. Entry by the narrow gate, for the gate is wide and the way is easy that leads to destruction, and those who enter by it are many. ஜெபம் ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இன்றைய நாள் முழுவதுமாய் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. ஆவியானவரே நன்றி அப்பா. ஆவியானவரே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆவியானவரே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, இடுக்கமான வாசல் வழியாய் ஆவியானவரே பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினமானது என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகத்தில் அப்பா அந்த அநேக ஜனங்கள் ஆவியானவரே உலக காரியங்களை பார்த்து, உலகத்தில் இருக்கிற அநேக அப்பா இச்சையான மாயான காரியங்களை பார்த்து ஆவியானவரே அதன் வழியாய் அப்பா சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனே. கர்த்தாவே, இடுக்கமான வழி ஆவியானவரே, அது அப்பா அந்த வழியில் நடக்க எங்களால் கூடாதது போல இருக்கலாம், ஆனாலும் அந்த வழி தான் ஆவியானவரே உம்மை சேரும்படியான வழி என் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு கூட அந்த இடுக்கமான வழிகளில் நாங்கள் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. நீதியின் பாதையில் ஆவியானவரே அப்பா உம்மை போல நடந்து கொண்டு அப்பா அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க அப்பா எங்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. கர்த்தாவே, விசாலமான வழியில் அநேக பேர் போகலாம் கர்த்தாவே, ஆனால் அந்த இடுக்கமான வழியில் அப்பா போகிறதுக்கு யாருக்கும் மனதில்லை என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் ஆவியானவரை அந்த இடுக்கமான வழியில் அப்போ கடந்து உண்மை வந்து சேரும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கர்த்தாவே ஆவியானவரே, அநேக தவறான வழிகளில், தீமையான வழிகளில், பாவத்தின் வழிகளில் அப்பா விசாலமான வழிகளில் நாங்கள் போகாதபடிக்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனே. அப்பா குடும்பங்களில் அப்பா அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள், வேதனைகள் கர்த்தாவே பாவ வாழ்க்கையில் அப்பா விழுகிறதுனால ஆவியானவரே அவர்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் என் தகப்பனை. கர்த்தாவே, இந்த சத்துரு கூட நாங்கள் அப்பா இடத்தில் வராதபடிக்கு பாவத்தில் விழுந்து இந்த உலகத்தில் மறிக்கும்படியான அப்பா சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்கான் தகப்பனை. இப்பொழுது கூட மாற்றுவீராக. மேலானவைகள் நாங்கள் பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. உலகத்தில் இருக்க அந்த கீழானவைகளான அந்த காரியங்கள் மேலே எங்களுடைய எண்ணங்கள் போகாதபடிக்கு, எங்களுடைய ஆசைகள் போகாதபடிக்கு உண்மையை நோக்கி பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்க ராஜா. அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த வாலிப பருவத்தில் அப்பா உண்மை நினைத்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, உலக காரியங்கள் மேலே அவர்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் போகாதபடிக்கு அப்பா இந்த சத்ரு அவர்களை வளைத்து கொண்டு போகாதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய வழிகளில் அப்பா அந்த குறுகலான வழிகளில் நடந்து தங்களுடைய நடக்கையை காத்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனை. இந்த சத்துரு இந்த உலகத்தில் இருக்க சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் அப்பா ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நுழைத்து கொண்டிருக்கான் தகப்பனை. இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுங்க என் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அநேக பெரியோர்கள் அப்பா அந்த வயதான காலத்தில் கூட பாவத்தில் விழுறாங்க. காரணம் அந்த சத்ரு ஒவ்வொருவர்கிட்டையும் மொபைல் ஃபோனை கொடுத்து அந்த மொபைல் மூலமாக அநேக பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கான் தகப்பனே. இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. எங்களுக்கு விசாலமான வழிகள் வேண்டாமின் தகப்பனே. உம்முடைய அப்போ அந்த குறுகலான வழிகளில் நாங்கள் நடந்து
உண்மை அடையும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது நிரப்புங்க ராஜா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. உண்மையாய் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. என் தகப்பனே நன்றி ராஜா. தெரியாமல் பாவத்தில் இருந்தால் கூட இன்றைக்கு அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உண்மை சேரும்படியான ஞானத்தை ஊற்றுங்க, ஒவ்வொருவருக்கு ஊற்றுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.